ஆனால் கைஸ் நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த நெக்ரோமன்சர் மாடோட எபிசோட் 9 தான் பார்க்குறோம். மாதிரி சேனல் புதுசாக இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்களோட உண்மையான ரகசியத்தை கண்டுபிடிச்சிப்பேன். ஆக்சுவலாக அது என்ன ரகசியம்னு கேட்டால், இந்த இடத்துல 10th ஃப்ளோரில் மட்டும் என்ன நடக்கும், இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கவோ விற்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இது இந்த 10th ஃப்ளோரில் மட்டும்தான் நடக்கும். இது நேச்சுரலாக அப்பியர் ஆகிருக்க சிஸ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கோல் தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிப்பேன். இதை கிரியேட் பண்ணி இது மூலமாக எக்கச்சக்கமான காசு சம்பாதிச்சுப்பேன். இந்த ஒரு உண்மை வெளியில் தெரிஞ்சுன்னா இவரோட மொத்த கம்பெனியுமே காலியாக போயிடும். மக்கள் எல்லாமே வெறுப்பாயிருவாங்க. இது யாரும் அவங்க சொன்னது, இந்த உண்மை அவனுக்கு எப்படி திருச்சுன்னு சொல்லி இங்கே இருக்க நம்ம ஹீரோ தான் லாக் பண்ணிக்கிருப்பேன். அதுக்கு சோர்ஸே இல்லைப்பா, சும்மா நானா அடிச்சு விட்டேன்னு சொல்ல, இல்லை நீ போய் சொல்லிட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கவேன், நீ வெளியில் போனதால அந்த விஷயம் தெரியும் சொல்லி இவன் சுற்றி நடக்க எந்த விஷயமே கடவுளாக டீமனாக யாராலையும் கேட்க முடியாதவருக்கு பார்க்க முடியாதவருக்கு தான் ஒரு பேரியர் மாதிரி போட்டுருப்பேன். நம்ம ஹீரோ டீம் எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பேன். நம்ம ஹீரோ ஒன்றும் பயங்கரமாக அட்டாக் ஒன்று ட்ரை பண்ணல, வல்கனவே சமனிங் பண்ணி வச்சுப்பேன். சோல்ஜரா அப்போ இது நீ தானா, வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்ல கரெக்டாக ரெகனைஸ் பண்ணிட்டப்பா, நல்லா இருக்கியா கிரேட்டர் வில்லியன் சொல்லி இவனு சொல்லியிருந்திருப்பேன். நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேரை சொல்லி அவன் கூப்பிட இப்போதான் நடந்த கலைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் சொல்ல அனுப்பிக்கிறேன். நீ தான் அதனே நான் நம்பவே முடியலையப்பான்னு சொல்லி எப்படி கோல் சந்தேகமாக கேட்டுருந்தப்பேன். உன்னோட மோட்டிவ் தான் என்னடா அப்படின்னு கேட்கல நம்ம ஹீரோவும், எனக்கு நிறைய காசு வேணும், அது உன் கம்பெனில இருந்தா வேணும், எனக்கு நீ ஸ்பான்சர் பண்ணிருந்தில்ல, என்னமோ உன் கம்பெனி மாதிரி பேசிட்டு இருக்க தம்பி, இது ஆக்சுவலாக என்னோட கம்பெனி தான், ஏன்னா மறண்டியா. நம்ம ஹீரோ முன்னாடி இந்த பையன் சின்ன வயசாக வைக்கல இது ஒரு பெட்செட்டாக இருந்திருப்பேன். அப்போ நம்ம ஹீரோ ஹை லெவலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இவன் தான் கொண்டு சேல் பண்ணியிருப்பேன். அப்படி தான் அவனோட கம்பெனியை வளர்த்துருப்பேன். அதனால தான் நம்ம ஹீரோ நீ எனக்கு கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்படி திமிருத்தனமாக பேசினா பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது அவனாக தான் இருக்கணும், இந்த மாதிரி திமிர அவன் தான் பேசுகிறேன்னு சொல்ல. ஆனால் நீ எப்படிப்பா நீ திரும்ப வந்த சரின்னு சொல்லிட்டு இவன் நம்ப முடியல. இப்போ நம்ம ஹீரோ ஸ்பான்சர் பண்ணுற பற்றி பேசிப்பல, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கலாம், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்ல நம்ம ஹீரோ இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக அந்த பெல்லான் சிப்ளிங்ஸ் அவங்க தான் இந்த நைட் ஸ்டாரில் இருந்துப்பாங்க. நம்ம ஹீரோ கடைசியில் அவங்க தான் ஃபாதருக்கு மெயினாக காரணமாக இருப்பாங்க. அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த 4 ராயல்ட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்பீசிஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்பீசிஸாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு கவலை என்ன, இந்த டவர் திடீர்னு அப்பியர் ஆச்சுல, அந்த டவரில் அது மாதிரி தான் ரொம்ப கிரேட்டான 4 ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்கும். அதனால மற்ற சாதாரண மனுஷங்க இந்த டவரில் ஏறி அவங்க கிளைம் பண்ணி போயிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு அவமானம் ஆகி, அதனால தான் பெல்லான் சிப்ளிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆட்களில் யாராச்சும் ஒரு ஆள் தான் இருக்கும். நம்ம ஹீரோ டவரில் ஏறல 600 ஃப்ளோரே அவனை கொண்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் கேட்கல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையாப்பா, இதில் நீ நினைப்ப விட்டுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் போரு, என்ன எதுக்காக சூஸ் பண்ணான்றது இருக்கட்டும். இந்த 100வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த டொக்கோபி இருக்குல்ல, அதோட பில்லை எதை கொடுத்திருப்பாங்க. அதில் கடைசியாக ஒரு சின்ன டொக்கோபின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம டொக்கோபியை கேட்டாங்க. அந்த பொண்ணு 10th ஃப்ளோருக்கு எப்படியாச்சும் போய் நம்ம ஹீரோ பாட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படியும் மாற்ற கூட சண்டை விட்டு 10th ஃப்ளோரில் போய் அந்த பான்ஸ்டர் லாடு கூட சண்டை விட்டுருந்துப்பா. ஆனால் தோத்து போயிருந்துருப்பா. இப்போ கையில் கட்டி வச்சுட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என் ஸ்வாடை ஒரு செகண்ட் எடு, அதுக்கப்புறம் மூச்சு வாங்காத ஒன்றும் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய பாஸ் மாஸ்டர் எடுத்து அதுக்கப்புறம் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற அவனையும் நீ போய் பார்த்துலான்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த டொக்கோமாக்கி இருக்கக்கூடிய ஈவில் ஒன்று இவளை கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை நான் கண்டிப்பாக ஹீரோட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன், அவனை நானே போய் பார்த்துக்கிட்டேன், என்னோட ஸ்ட்ரென்த் மூலியமாக சொல்லி இவ்வளோ சண்டை ஒரு கண்டிப்பாக. அதே சமயம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன், அந்த டொக்கோபி வில்லேஜில் மொத்த பேருமே இறந்துருப்பாங்க. கடைசியாக மிஞ்சினது ஒரே ஒரு டொக்கோபி, அவள் கையில் ஒரு ஸ்வாட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவனு சொல்லியிருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணலாமான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கல வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த டவரே ஆடி போயிடும். இப்படிப்பட்ட ஒரு உண்மை வெளியில் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் சொல்லி இங்கே இருக்கவே கொஞ்சம் சந்தேகமாக கேட்டு நிற்பேன். சரி, இப்போ உன்னோட மோட்டிவ் என்னன்னு கேட்கல, என்னோட மோட்டிவ் ரிவெஞ்ச் தான். யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அம்புட்டே அழிக்க போகிறேன். அதை தாண்டி அவனை சப்போர்ட் பண்ண அந்த 4 ராயல்ட்டிஸ் அவங்களே சேர்த்து அழிக்க போகிறேன். உன் பேரண்ட்ஸை கொண்டவங்க அவன் தானே, அவங்களே சேர்த்து அழிக்க போகிறேன். இதை கேட்டதுக்கப்புறம் அவன் இவ்வளோ நேரம் பேரியர் போட்டிருப்பேன்ல, அந்த பேரியரை எடுத்துகிட்டு நிற்பேன். இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற காட்ஸ் எல்லாமே பார்த்து நிற்பாங்க. பீக் ஆஃப் யூன்னு கேட்குது, என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அது கேட்கல. 9 ஃபாக்ஸ் ஸ்டைல் அதுவும் கேட்டுருக்கோம். ஒருவேளை அவனுக்கு பசங்களை தான் பிடிக்குமோன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ நல்ல சாய்ஸ் தான் எடுத்துருக்கேன், இப்போ கான்ட்ராக்டை சைன் போட்டலாம்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரமாக நான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், நீ தான் அதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னடாவே நம்பவே மாட்டேன், டே பீக் ஆஃப் யூவில் வாடா வந்தே வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு பதில் அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணதில்ல, அது முடியாதுன்னு இருக்கும். ஒரு வாட்டியில் இல்லை 3 வாட்டி ஹேண்ட் ஷேக் பண்ணது இருக்கும். அட பைத்தியம், இந்த நேரத்தில் விளாடுவா, சரி போய் அவன் உண்மையை சொல்லிட்டுல பீக் ஆஃப் யூலே இப்படி அத்தாட்சி கொடுக்குறதுனால அப்போ தாண்டா உண்மையான ஆள். இதை ஒரு கல்வெட்டில் எழுதி நான் அங்கேயே கூட உட்கார் வந்தேன்னு சொல்லல. சரி ஓகே, நான் உன்னை நம்புறேன், நைஸ் டு மீட் யூ அகைன்னு சொல்லி கோஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சரித்தான் கோல்டிச்சுன்னு சொல்லி நம்ம உண்மையான பேரை ஒரு நாள் கூப்பிட்டுக்குருவோம். அந்த ஒரு சூழ்நிலை நான் ஏற்படுத்தேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒன்று சேர்ந்துப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ எனக்கு இந்த இடத்துல கூடிய எல்லா வெப்பன்னு வேணும்னு சொல்ல, உனக்கு இருக்கிற எல்லா வெப்பனும் வேணும், நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் தானே, உனக்கு எதுக்கு வெப்பன் கேட்கல தம்பி, எனக்கு இன்னொரு ட்ரேட் கிடைச்சிருக்கு, அதுதான் ஆல் மாஸ்டர். அப்புறம் இதை கேட்டேன் சாக்க. இப்போ ஏன்னா அந்த ஆல் மாஸ்டர் மூலியமா நம்ம ஹீரோ
தொடாத வெப்பனை கூட இதுக்கு முன்னாடி தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நடத்திருக்கோம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த கோல்லிச்சு இது என் பாஸ்ட் லைஃப் இருந்த விட இப்போ பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஆனால் என்ன ஒன்று இவனுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும். ஆனால் அவனுக்கு எல்லா பொட்டேஷனும் இருக்குன்னு கோல்லிச்சு பார்த்துக்கப்புறம் டே பப்பட்டே வாடா இவனுக்கு கேட்குற எல்லாத்தையும் கூட என்னோட விவிஐபி கெஸ்ட்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கேட்ட எல்லா விஷயம் எல்லா வெப்பனையும் கொடுத்துருப்பேன். பார்த்தா இங்கே ஒரு கோட் தான் இருக்கேன். ஏடா கோட்டை கொடுங்க வெப்பனை கேட்கல தம்பி, அதுக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் இருக்குது. அந்த சப்ஸ்பேஸ்க்குள்ளே எல்லா வெப்பனுமே ஸ்டோர் ஆகிக்கும். நீ நினைச்சதுக்கு எல்லா வெப்பனையும் இருக்கலாம். இது ஒரு ரேரான கோட்டு. இந்த கோட்டு இங்கே யார்ட்டையுமே இல்லை. இந்த கோட்டை உனக்கு நான் ஸ்பெஷலாக கொடுக்குறதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டனால காதில் ஏறிங்க அது முதற்கொண்டு மறந்து வந்துருப்போம். இப்படிப்பட்ட கோட்டை நம்ம ஹீரோக்கு அவங்க கொடுப்பேன். ஏறி பத்திரமா போயிட்டு நேரத்தில் சாதிச்சிட்டோன்னு சொல்ல இப்போ தான் நம்ம ஹீரோ அடி வாங்கின ஒரு குரூப். அந்த குரூப் வந்து ஒரு இடத்துல வந்துருப்பாங்க. நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் 10th ஃப்ளோர் ஏறக்குள்ளாட்டியுமே முடிச்சிட்டோம்டா. இனி நம்ம என்னடா பண்ண போகிறோம்? நம்ம நீ அடுத்தடுத்த டவருக்கு எப்படா ஏற போகுது இல்லை இவங்க 2 பேரும் கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கல. கவலைப்படாதீங்க. இந்த 10th ஃப்ளோரில் ஒயிட் ஸ்வாலோ கில்டோட ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சில் போய் நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா நமக்கு தேவையான காசு பணம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நம்மளும் அடுத்தடுத்த ஃப்ளோரில் ஏறலாம். கவலைப்படாதீங்கன்னு சொல்லல. நம்ம ஹீரோவோட பேர் ஊர் ஃபுல்லாக பரவப்பு இருக்கும். அதாவது அந்த கோஸ்ட் ஃபேஸோட பேர். அவன் நான் சும்மா விட மாட்டேன், நல்லா அசிங்கப்படுத்திட்டேன், அடிச்சிருக்கேன், அவன் நான் பழி வாங்குவேன்னு சொல்லி இவனும் சரி போகலாமே ட்ரை பண்ணல. அங்கே ஒயிட் ஸ்வாலோ கில்டோட பிரான்ச்சை கறி போயிருந்திருக்கும். அவங்க ஆல்ரெடி அவங்களோட இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. 30th ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ 30th ஃப்ளோர் நம்ம எப்படா போகிறது? நம்மகிட்ட சுத்தமாக காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. 30th ஃப்ளோருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி நீயே இவங்க நம்பி தான் வந்தேன். இப்போ இவங்களே இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நேரம் நல்லா பேசியிருந்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பேச வந்துருப்பாங்க. ஏன்டா நீங்களே உதவாக்குறீங்க, நான் இருந்தனால தான் உங்களால் இந்த ஃப்ளோக்கே ஏற முடியும் சொல்லிட்டு இருக்கல. இப்போ இங்கே ஒரு ஃபாக்ஸ் ஒன்று இருக்கும். 2 tail ஃபாக்ஸ் தான் இருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கேன் ஹேச்சிப்பா எங்கிட்ட ஒன்றும் இல்லை எங்கிட்ட வரேன்னு சொல்லி இவனும் இருக்கிற கோவத்துக்கு அதை போட்டு அடிச்சுக்கிப்பேன். அதே பாவம் சும்மா தான் இருக்கும். இதை போட்டு இதை மிதி மிதிச்சுக்கிட்டு கிளம்பும். கால் தனியாக பறந்துட்டு போயிருக்கும். யாரோ என் காலை வெட்டியிருப்பாங்க. எவன்டதை பண்ணுன்னு சொல்லி இவனும் வழியில் கத்தினுப்பேன். யாரை கேட்டு நீ அது மேலே காலை வச்ச அதோட ஓனரே நான் தாண்டா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோஸ்ட் ஃபேஸ் அவனும் இருப்பேன். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்றதை நம்ம காட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வலுக்கணும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த கிளாஸ் ஆஃப் சேஞ்ச் இருக்குல்ல அந்த இடத்துக்கு நான் திரும்ப போய் என்னோட கிளாஸில் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீ ஸ்பிரிட் மாஸ்டர் தானடா, அப்புறம் அதுக்கு நீ என்னத்த கிளாஸ் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, எனக்கு ஸ்பிரிட் பவர் வேணும் அப்படின்னு சொல்ல. நீ ஆல்ரெடி ஸ்பிரிட் மாஸ்டர் தான் அப்புறம் என்னடான்னு சொல்லல. இல்லை நான் பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஸ்பிரிட் பவரை ஈஸியாகவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்குன்னு நினைக்கிற சிஸ்டத்தில் அதனால தான் எனக்கு இந்த ஆல் மாஸ்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் அந்த ஸ்பிரிட் பவரை கல்டிவேஷன் பண்ணி தான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நைட்டு இந்த கோலிச்சோட காசை யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் இருப்போம் சொல்ல. 9 tail ஃபாக்ஸ் என்னோட பேபி அடிவெட்டுக்கிட்டு போய் காப்பாற்றுன்னு சொல்லியிருந்திருக்கோம். இதனால தான் நம்ம ஹீரோ இந்த ஒரு இடத்துல வந்திருப்பேன். அந்த 9 tail ஃபாக்ஸை பார்த்துட்டு இருப்பேன். இவனுக்கு ஒரு லக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு குவிஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த 9 tail ஃபாக்ஸை இவன் காப்பாற்ற முடியுமா இவனுக்கு ரெஸ்கியூ ரிவார்டாக நிறையா தர்றதா சொல்லியிருந்திருக்கோம். 9 tail ஃபாக்ஸும் எல்லாம் நம்ம ஹீரோ சரி இதை காப்பாற்றலாம்னு சொல்லி வந்திருப்பேன். இங்கே இருக்கணும் எப்படா நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி கடுப்பாக பார்த்துருப்பேன். நம்ம ஹீரோ இவன் நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன்னு சொல்ல. ஏன்டா என்னை அடிச்சுட்டு இப்போ என் காலை வேற பிச்சுட்டு என் தேவை அவ்வளோ சவுடாலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல. பின்னாடி இந்த 2 பேரும் அட்டாக் பண்ணலாம் டைப் பண்ணா வாங்கினாடி மறந்துச்சா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ அங்கே கூடிய 9 tail ஃபாக்ஸ் தான் காப்பாற்றிருப்பேன். பாவது இந்த அடி எடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்கல. 9 tail ஃபாக்ஸ் இவனுக்கு மெசேஜ் கொடுக்குங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவும் தடவும் காலுன்னு சொல்லி தூக்கி போட்டு அங்கே பாம்பு பிளாஸ்ட் ஏற்படுத்தி அவங்களை சாகடிச்சு நிற்பேன். இங்கே அந்த 2 tail ஃபாக்ஸ் இருக்குல்ல இதை தூக்கி அந்த இதுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணுமே. இது ஒரு பேபி ஃபாக்ஸ். இதை சுருக்குனா பாக்ஸ்ன்னு வச்சுருவோமா. டே அது வளர்ந்துச்சுன்னா உன்னை பிஞ்ச சிறப்பாக அடிக்கும். இப்பெல்லாம் பேர் வைக்காத, நான் சொல்கிற பேர் வை. ஹொராங்னு வை. ஹொராங்னா ஹோனா ஃபாக்ஸு, ராங்குனா பிரைட்டு. ஒரு பிரைட்டான ஃபாக்ஸ் எப்படி இருக்கு இந்த பேருன்னு சொல்லி வல்கனை இத்து போன ஐடியா கொடுக்கல. இந்த ஃபாக்ஸும் திருதரும் பார்த்துக்கோ. நம்ம ஹீரோ இதுக்கு மீகோன்னு வச்சிருப்பேன். 2 tail ஃபாக்ஸ்னு அர்த்தம் கொரியால. நம்ம ஹீரோ இதுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாஸ்க் கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரிவார்டா ஏன்னா நம்ம ஹீரோ இதை ரெஸ்கியூ பண்ணிப்பல. அதனால இவனுக்கு ஒரு ஃபாக்ஸ் மாஸ்க் கிடச்சிருக்கும். இந்த மாஸ்க்கை நம்ம ஹீரோ பார்க்குறேன். இது கிட்டத்தட்ட அந்த டொக்கோபி மாஸ்க் மக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அது அந்தளவுக்கு பவர் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கணும் தெரியல. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 9 tail பாக்ஸும் குவிஸ்டின் ஆன்கோயிங்ல தான் இருக்குது. அதனால அந்த பேபியை நல்லாவே பார்த்துக்கணும் தெரியல. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதை ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கோம். அதுக்கு மொத்தம் 999 பச்சை லிவர் வந்து அது கூடுன்னு சொல்ல. அதுக்கு நான் எங்கே போவேன்? சரி வல்கேட் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம வல்கே நான் ஹீரோ அனுப்பியிருந்தேன். டே நாளைக்கு நம்ம அந்த டவர் ஆஃப் கிளாஸ் சேஞ்சுக்கு போனோம். அதனால மறக்காமல் லேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வல்கன் போயிட்டு இருக்கல இதுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங். டவரில் ஏறல வந்து அதே ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லல. தூரத்தில் ஒரு டிராகன் இருந்திருக்கும். இந்த டிராகன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கு? இது ஒரு ரேரான ஸ்பீசிஸ் ஆச்சு. இது என்ன இங்கே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல. அந்த டிராகனோ நான் இங்கே இருக்கக்கூடிய மொத்த டிராகன்ஸே அழிப்பேன் இருந்திருக்கும். இதை கேட்ட வல்கன் மறந்து இருப்பேன். ஏன்னா டிராகன்ஸ் ரொம்ப ப்ரைடான ஸ்பீசிஸ். அதுக்காக ரொம்ப பவர்ஃபுல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் தன்னோட இனத்தை அழிக்குன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வல்கன் சாக்க இருப்பேன். என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி இவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. 10th போருக்கு இப்போ டிராகன் வரப்போதுன்னு சொல்லி இவன் மறந்து எபிசோட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இதே மாதிரி எல்லா ப்ரொடியூஸ்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ.